நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 10, 11 இந்த 2 நாளும் ஒரு ஜோனில் சுற்றிட்டு இருந்தது. இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு அதே இடம் ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட் வரைக்கும் சடனாக ஒரு மூவ் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து கீழே விழுந்தது. ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வியூ இங்கே இது வரைக்கும் இருந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் இது செகண்ட் டார்கெட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்ததுனால ஸோ அது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு அந்த லைன் போட்டு வச்சுருந்தேன். பிரேக் ஆகி திரும்ப கீழே போகணும்னு நினச்சேன், போவே இல்லை. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து 53,297 அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா, அதாவது ப்ரீவியஸ் டே இன்னையோட டேஸ் ஆகி போகலாம். அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, அது வரைக்கும் வரலாம். அதுவுமே பிரேக் ஆச்சினாலும் 52,700 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பேங்க் நிஃப்டியில். நிஃப்டியில் ஓகே, நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. நேத்தியோட இது பண்ணி பார்த்தா ட்ரெண்ட் லைன் இப்படி இருந்தது. ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் மேலே க்ளோஸ் ப்ராப்பராக விற்கல, விக்கோட தான் க்ளோஸ் வச்சுது 15 மினிட்ஸ்லேயே. அங்கேருந்து திரும்ப ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இன்றைக்கும் அதே ரெசிஸ்டன்ட்னால வியூ வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் இருந்தது, அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு 54,500 ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சானா இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோவில் இருந்து இந்த லோ பார்க்குறப்ப ஓகே. இப்போ நடந்த மூக்கு ஃபிபனாக்கி வச்சு பார்க்குறப்ப இந்த லெவல் ஓகே. இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் வரலாம். இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் மேலே ஓகே, பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ப்ரீவியஸாக ஏமாத்தின மாதிரி ஏமாற்றக்கூடாது ஒன்று, ரெண்டாவது இது வந்து ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நாளைக்கு கால் சைடு வந்து பார்த்து தான் எடுக்கணும். HDFC சப்போர்ட் எடுத்திருக்கான். ICICI ஆல் டைம் போட் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ சைட்வேஸ் போனால் கீழேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி கீழேருந்து மேலே போய் கேர்ஃபுல்லாகி கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப மேலே போயிடலாம். கோட்டக் இன்றைக்கி பயங்கரமான செல்லிங், பட்டு சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கேருந்து திரும்பினா அப்புறம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. பின் நிஃப்டியில் வந்து ஒரு நல்ல வியூ போட்டு வச்சுருந்தது, ஆனால் அது வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த ரெண்டு சைடில் ஏதாவது ஒரு சைடு உடைப்பான்னு பார்க்குறேன், உடைக்க மாட்டான், சைட்வேஸ் தான். நிஃப்டி டே சார்ட்டில் இந்த ஐஸு லோஸ் வந்து கட் பண்ண மாட்டோம், சைட்வேஸில் இருக்கும். ஸோ இது ஏதாவது ஒரு சைடு கட் பண்ணணும். கட் பண்ணால் ஒரு நல்ல மூவ். இந்த ஐஸ் எந்த சைடு கட் ஆகுதோ அந்த சைடு மூவ் இருக்கும்.
எஃப்ஐ வந்து 2 நாளா செல் பண்ணிட்டுருக்காங்க. டிஐ பை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மூவ் கொடுத்ததுக்கு ஒரு செல்லிங் நடக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் நாளைக்கு இன்ட்ராடேக்கு பிக் பண்ணி வச்சிருக்கு. ஸோ 176 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூவ் இருக்கும். முத்தூட் ஃபினான்ஸ் ஆல் டைம் ஹை. ஃபினான்ஸ் செக்டார் நிஃப்டி ஸ்டீல் ஸ்டீல் செக்டார் அப்புறம் ஃபுட் செக்டார்லாம் அடி வாங்கிட்டு இருக்குது, கீழே போயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 22,228. நெக்ஸ்ட் டார்கெட் அதுதான். அதில் இதுவுமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான்.